தமிழ்நாடு நம்பர் 1 இருப்பதற்கு நான் காரணமா, இல்லை இந்த நாடே காரணமா? மார்க்கெட் எக்கானமி காரணமா என்று கேள். மார்க்கெட் எக்கானமி தான் காரணம், நீ காரணம் இல்லை. சரி சார், சும்மா பேசாதே. நீ ஒழுங்காக நீ என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், ஏன் உங்களுடைய ஆட்சி வெளியேற்றப்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால், 12 மணி நேர வேலை திட்டம் சிந்தனையில் உதித்தது என்பது அது மலத்தை மேய்த்தது போல் அருவருப்பாக இருக்கிறது. ஒன்று, ஆகவே உங்களுடைய ஆட்சி வெளியேற்றப்பட வேண்டும். ஒரு தூத்துக்குடியில் 13 மக்கள் ஸ்டெர்லைட்டை எதிர்த்து ஊர்வலம் போனார்கள் என்பதற்காக 17 போலீஸ்காரர்கள் கொண்டார்கள். என்ன காரணம்? அது எடப்பாடி காலத்தில் நடந்தது என்றே வைத்துக் கொள்ளுங்கள். எடப்பாடி திட்டம் ஒன்றை சொல்ல வந்து மறந்துவிட்டேன். எடப்பாடி காலத்தில் நடந்தது என்றே வைத்துக் அவர் சொன்னார், போலீஸ்காரர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நானே டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த போலீஸ் நிறுவனம் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அவர்கள் 2வது சம்பளம் கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு 2வது சம்பளம் கலெக்டருக்கு நடக்கிறது, போலீஸ் அதிகாரிகளுக்கு நடக்கிறது. ஆகவே அந்த நிறுவனங்களுக்கு ஊறு நேர்ந்தால் இவர்களுக்கு அரசாங்கத்தின் கட்டளை தேவையில்லை, இவர்களே செயல்படுவார்கள் என்பது எடப்பாடியே எனக்கு தெரியவில்லை என்று சொன்னதிலிருந்து தெரிகிறது. அது போகட்டும், முடிந்து விட்டது. ஒரு விசாரணை கமிஷன் நீதிபதியை போட்டு விட்டோம். கொலை குற்றம் சாட்டப்பட்டு இவர்கள் தூக்குக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று அந்த விசாரணை கமிஷன் நீதிபதி சொல்லுகிறார். அவர்களின் மீது வழக்கு போடவே இல்லை இன்றைக்கு வரையிலும். ஏன் நீ அவர்களை காப்பாற்ற நினைக்கிறாய்? உனக்கு போலீஸ்காரன் உள்கை, அவனுக்கு நீ உட்கை.